அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுடைய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம். எந்த வருடம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய முதல் முயற்சியிலேயே எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியிலேயே உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் வருடமாக இது அமைந்திருக்கிறது. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஸோ இந்த பூராட நட்சத்திர அதிபதி யார்? சுக்கிரன். தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷப ராசியில் குருவான் போய் அமரப்போகிறாரு வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே. மே மாதம் 1ஆம் தேதி நடக்குதுங்க. மேச ராசிலேருந்து ரிஷப ராசி குருவான் அடியெடுத்து வைக்கிறார். இது எடுத்தவுடன் உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய முயற்சியை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருப்பது ரொம்ப யோகம். காதல் முயற்சியில் கல்யாணத்தில் முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். வேலையில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு வேலைக்குண்டான முயற்சியில் உங்களுக்குண்டான சாதகமான பலன் நடக்க போகுது. லோன் விஷயத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, அந்த கடன் உதவி பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். கல்வித்துறை மற்றும் ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலும் வேலையும் நல்ல விதமான லாபத்தை கொடுக்கும். மேலும் பூர்வீக தொழில், பரம்பரை தொழில்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலை எடுத்து வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேற்று இனத்திலோ அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவர்களோ நட்போ பழக்க வழக்கமோ ஏற்பட்டு அதன் ரீதியாக புதிய உறவுகளும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள், அல்லது பழைய வண்டி வாகனத்தை விற்று புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. இல்லைனா இருக்கிற சொந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். இது எல்லாத்தையும் தாண்டி குடும்ப நிமித்தமாக எடுக்கிற முயற்சி, குடும்ப பொறுப்புகள், குடும்ப கடமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. குடும்ப சுமை என்பது குறையும். குடும்ப விஷயமாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டில் தொடக்கத்திலேருந்து உங்களுக்கு நல்ல விதமாக சாதகமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலன் அப்படின்னா ஒரு 3 பலன் இருக்குதுங்க. அதில் முதலாவது சொல்லக்கூடியது தொழில் யோகம். தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு கமிஷன் கிடச்சி நல்ல ஒரு லாபத்துக்கு அடைய போகிறீங்க. தொழிலில் லாபம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் லாபம் உண்டு. 2வது, சொந்த வீடு சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி அடைஞ்சிடும். வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து, குடும்ப உறவுகளில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பம் இல்லாத பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் உருவாகிவிடும். ஸோ இந்த 3க்கும் மிகப்பெரிய யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் காத்திருக்குது. குரோதி வருடம் என்றால் பகைக்கேடு என்ற அர்த்தம். அப்போது பழைய பகையை முடிக்கிறதுக்கும், தொடர்ந்து வரக்கூடிய நோய் பிரச்சனை முடிக்கிறதுக்கும், எதிரிகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த வருடம் சாதகமாக இருக்குது. ஸோ இந்த 3ஐயும், எதிரி, கடன், நோய், இந்த 3ஐயும் அழிக்க, குறைக்க உங்களால் முடியும். பல வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த வருஷம் உங்களால் சமாளிச்சிக்க முடியும். அந்தளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சி. காலம் சாதகமாக இருக்கும்போதே, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அப்படி காலம் சாதகமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சியை போட்டு உங்களுக்கு ஏற்றபடி காலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நடக்குது. மேலும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் கண்டிப்பாக குரு பகவானுக்கு எலுமிச்சம்பழ சாதம் கண்டிப்பாக படைச்சி வணங்குங்க. அப்படியே ஏழை எளியவர்களுக்கு அந்த எலுமிச்சம்பழ சாதத்தை உணவை அன்னதானமாக கொடுங்க. அது வியாழக்கிழமை அன்றைக்கி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். அது இருந்தால் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.